வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் உபகோவிலான வேலுகந்த அம்மன் கோவில் மாசி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக இன்று காலை 1 மணிக்கு நடை திறக்கப்பட்டு அம்பாளுக்கு அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரம் மற்றும் தீப ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கொடிப்பட்டம் கோவில் உள்பிரகாரங்களில் எடுத்து சென்று கொடிமரத்தில் அதிகாலை 5:30 மணிக்கு ஏற்றப்பட்டது. கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன. கோவிலின் சிகர நிகழ்ச்சியாக வரும் 19ஆம் தேதி வேலுகந்த அம்மன் திருத்தேர் வடம் பிடித்தல் நடைபெறும். ஏற்பாடுகளை இணை கமிஷனர் ராமு, பட்டர்கள் மற்றும் பணியாளர்கள் செய்தனர். திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். காரைக்கால் திருநள்ளாறு தர்பாரணீஸ்வரர் கோவில் பிரசித்தி பெற்றது. மாசி மாத தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தினர். பைரவருக்கு அரிசி மாவு, பால், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட 16 வகை வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பட்டு வஸ்திரம் சாற்றி சர்வ புஷ்ப அலங்காரம் செய்தனர். அதைத் தொடர்ந்து பைரவர் சகஸ்ரநாம அர்ச்சனை பாராயணம் நடைபெற்றது. மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. பக்தர்கள் பைரவருக்கு எலுமிச்சை மாலை சாற்றி தேங்காய் தீபம் ஏற்றி நேர்த்திக்கடன் செலுத்தினர். திரளான பக்தர்கள் பைரவரை தரிசித்து மனமுருகினர். காரைக்கால் நித்தீஸ்வரத்தில் பழமை வாய்ந்த நித்தீஸ்வரர் கோவில் உள்ளது. கோவிலில் தனிச்சன்னதியில் ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் எழுந்தருளுகிறார். மாசி மாத தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு பைரவருக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மஞ்சள், பஞ்சாமிர்தம், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து பைரவருக்கு முத்து அங்கி சாற்றி சர்வ புஷ்ப அலங்காரம் செய்யப்பட்டது. மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. பக்தர்கள் நெய் தீபமேற்றி பைரவரை தரிசித்து மனமுருகினர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் உப்பட்டி பகுதியில் செந்தூர் முருகன் கோயில் உள்ளது. அதே பகுதியில் இடுமன் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார்.
பிப்ரவரி 1ஆம் தேதி தமிழகத்தில் தைப்பூச திருவிழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. தைப்பூச நிறைவு விழாவாக இடுமன் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. கணபதி ஹோமத்துடன் பூஜைகள் துவங்கியது. அதைத் தொடர்ந்து நள்ளிரவு ஆடு மற்றும் கோழி பலியிட்டு பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். பின்னர் அதிகாலை பொங்கல் வைத்து இடுமனுக்கு கறிப்படையல் போடப்பட்டது. பக்தர்களுக்கு கறிவிருந்து வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் இடும்பனை தரிசித்து மனமுருக்கினர். ஏற்பாடுகளை கோயில் தர்மகர்த்தா மற்றும் விழா குழுவினர் செய்தனர்.